சென்னை சமிர்தால MBA ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக படிச்சுட்டு இருக்கோம். இப்போது என்னுடைய ஜேர்னி சென்னை சமிர்தால ஸ்டார்ட் ஆகி இது 4வது வருஷம். இது வரைக்கும் நான் ஒரு மோர் தேன் 9 கண்ட்ரீஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த கண்ட்ரீஸ்லாம் போய் என்னால் வின் பண்ண முடிஞ்சிருக்கு. அதில் கிட்டத்தட்ட இப்போது நான் ரீசெண்டாக சைனாவில் போய் ஒரு மெடல் வின் பண்ணியிருக்கோம் ஃபுட் ஆர்ட் டிஸ்பிளேல கார்விங்கில். அதுலேயே எனக்கு ஒரு பெஸ்ட் ஓவர்சீஸ் அவார்ட் கிடச்சிருக்கு. இந்த வின்னிங் மூமெண்ட் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை கொடுத்தது என்னோட காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட சேர்மேன் சார் அவங்கள இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா எங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கான எல்லா செலவையும் பார்த்துக்கிறது எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறது அவங்க மட்டும்தான். எப்போவுமே இது வரைக்கும் இந்த ப்ரெஸ் மீட் வரைக்கும் என்னை கொண்டு வர்றதே அவங்க தான். அதுக்கு நான் சென்னை சமிர்தா மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. ஏற்கனவே கல்னரி ஒலிம்பிக்கில் நாம் வின் பண்ணதுக்கு சிஎம் சாரை கூப்பிட்டு முதல்வர் ஸ்டாலின் சார் நேராக கூப்பிட்டு அவங்க நம்ம பாராட்டினாங்க, ரெகக்னைஸ் தனியாகவே பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இதையும் மிக விரைவில் அதுக்கான விழா நடக்கும். தவிர சென்னை அமிர்தோட இன்ஸ்டிடியூஷன் அவங்க என்ன மாதிரி இன்வால்வ் ஆகிருக்காங்க, என்ன மாதிரி பண்ணிட்டாங்க இன்ஸ்டிடியூஷன்? பொதுவாகவேங்க ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஃபார்மாலிட்டியில் கலந்துக்கிறதுக்கு பணத்தில் இருந்து ஆரம்பித்து இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்தையும் ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்ணணுன்னா அது தனி ஒருத்தரால் முடியாது. ஸோ ஒரு நிர்வாணம், அதாவது எப்படின்னாக்க ஒரு நிர்வாகத்தோடைய முழுமையான ஒரு ஈடுபாடோட நிறைய விஷயங்களை நாம் அதை சப்போர்ட் பண்ணுறதுனால இவ்வளோ பெரிய உயரத்தை அதை தொட முடியுது. இப்போவே ஏன் இவ்வளோ ப்ரெஸ் பீப்புளை கூப்பிட்டது காரணமாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது கடைக்கோடி மக்களுக்கு போய் ரீச் ஆனால் ஸ்ரேயா அனீஸ் மாதிரியான இன்னும் பல பேர் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை உங்கள் மூலமாக அதை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவங்களுடைய வெற்றிக்கு அடிப்படை எது அப்படின்னு கேட்டோம்னா நிர்வாகம் அதுக்கு உண்டான எல்லா விதமான வாய்ப்பையும் முறையாக அதை பயன்படுத்த வச்சு. ரைட். கேட்ரிங்னா வெறும் சமையல் மட்டும் இல்லை, அதை தாண்டி வேறு வேறு உயரத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரேயா அனீஸ் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம். ஏஐ வந்தாலும் ஏஐயால் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் ஏஐ வந்தாலும் இதில் ஒரு ஹியூமன் பவருக்கு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி ஹியூமன் பவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் இருக்க டிமாண்ட் அதிகரிச்சுட்டே இருக்குது. எல்லா பெரிய ஸ்டார் ஹோட்டல்லையுமே ரூமே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எப்போதுமே பயங்கர பிஸியாக இருக்குது. இதுவரைக்கும் சென்னை சமிர்தாவில் படித்த 27,000 பேர் இன்றைக்கி வேர்ல்டு வைடு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் நிறையா இருக்குங்கிறத நம்மளுடைய அலுமினி ஸ்டூடெண்ட் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிற எல்லாருமே மற்ற ஃபீல்டை விட இந்த ஃபீல்டு இருக்கிறவங்க ஷார்ட்டஸ்ட் பீரியடில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட முடியுங்கிறதுக்கு நிறைய இப்போ பிரைட்டாக வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். சைனாவில் மட்டும் கேட்குறீங்களா இல்லை ஜென்ரலாக? இப்போ ஸ்ரேயா அனீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா அனீஸ் ஃபஸ்ட்டு சென்னை சமிர்தாவில் முதல் நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்காக வந்தாங்க. அவங்க என்ன படிக்க போகிற என்ன பண்ண போகிறன்ற ஒரு குறிக்கோளே இல்லாமல் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு குக்கிங் பிடிக்கும், அதனால் சென்னை சமிர்தா வந்தாங்க. ஸோ சென்னை சமிர்தா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் எங்களுடைய கார்விங் லேப்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த ஆர்டிஸ்டிக் நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஃபஸ்ட் டேவிலேருந்தே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ சின்ன சின்ன காம்படிஷன், நேஷ்னல் லெவலில் காம்படிஷன் இதெல்லாம் அவங்க முத அட்டன் பண்ணாங்க, டெல்லியில் அட்டன் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 காம்படிஷன் அவங்களுக்கு ஃபெயிலியர் கிடச்சிது. தென் அவங்க என்னென்னா அவங்களுடைய ஹோப்பை விடலை. ஸோ கண்டினியூஸாக டே நைட்டாக மார்னிங் 6 o'clock நைட்டு 11 o'clock வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸுக்கு பேசிக்காக தேவை ட்ராயிங் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். ஸோ இதை கண்டினியூஸாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஃபஸ்ட்டு காம்படிஷன் மலேசியாவில் அவங்க சக்ஸஸ் பண்ணாங்க. தென் அகைன் ஜெர்மனியில் நடந்த காம்படிஷனில் 125 இயர்ஸ்க்கு அப்புறம் கோல்டு எடுத்தாங்க. ஸோ அகைன் அவங்க கண்டினியூஸாக நிறையா மெடல்ஸு அவங்க வின் பண்ண முடிஞ்சது. மால்தீவ்ஸு
எமிரேட்ஸு இந்த மாதிரி. ஸோ இந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் முடிச்சுட்டு எங்களுடைய கோல் செட் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் கப். இது வரைக்கும் வேர்ல்ட் கப்பில் இந்தியா பார்ட்டிசிபேட் அந்த லெவலே கிடைச்சில்ல, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ இதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோன்றது தான் எங்கள் மேனேஜ்மெண்ட்டோட டாஸ்க்கு. ஸோ லக்சம்பர்கில் நவம்பர் ஆர் ஜான்வரி இது 2 ஷெடியூலில் ஒரு ஷெடியூலில் நடக்க போகுதுங்க. ஸோ அதில் நடக்கிற வேர்ல்ட் கப்பில் இந்தியா சார்பாக நாங்கள் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு எடுக்கணுன்றது தான். இருக்காங்க. நாங்கள் மோர் தென் 10 மெம்பர்ஸ் சென்னை சமர்தாலேருந்து நாங்கள் போகிறோம். ஸோ வேரியஸ் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த கார்விங்கில் பார்த்தீங்கன்னா மற்ற கார்விங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த புலி இருக்கு பாருங்க, இந்த புலியோட ஒரு சின்ன சின்ன குணங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு புலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலி சாதாரணமாகவே நடந்து வரும்னா அது எதை நோக்குது, அது உணவை நோக்கி வருதா, அது கண் பார்வை, இல்லை அது வந்து என்னன்னா ஏதாவது தண்ணி குடிக்கிறது வருதா, இல்லை அட்டாக் பண்ண வருதா, அந்த பாவனைகள் இருக்குது. இப்போ என்னன்னா அது அட்டாக்கிங் மூடில் இருக்குது. அட்டாக்கிங் இருக்கும்போது அதோட கண் வந்து சரியாக தெரியாது, அந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தில் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கலைங்களை நாங்கள் வந்து சென்னை சமர்தாவில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது புலி இல்லை, இந்த மாதிரி ஈகிள் அந்த மாதிரி அதோட பாவனங்கள் எல்லாமே ஸ்கல்ப்சருக்கு ஈக்குவலாக ஃபுட் ஆர்ட்லேயும் நம்ம கொடுக்க முடியும். இப்போ வந்து இது எடிபிள் ப்ராடக்ட் நம்ம கார்ன்ஃப்ளவரில் பண்ணதுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வேர்ல்ட் கப்பில் இருக்குங்க, 10 கேட்டகரிஸ். ஸோ இந்த 10 கேட்டகரிஸ்லையும் நம்ம வின் பண்ணால் தான் நமக்கு வேர்ல்ட் கப் கிடைக்கும். ஸோ அதுக்கான ப்ராசஸை எங்கள் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எனக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டி என்னென்னா, என் பக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்டஸ்டன்ட் வந்து கிட்டத்தட்ட 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். நவ் ஷீ இஸ் அவங்க வந்து ஒலிம்பிக்கில் வந்து அவங்க தான் இப்போ ஜட்ஜாக வர போகிறாங்க. அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னோட டிஃபிகல்ட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் அந்த ஒரு கண்ட்ரி போகும்போதும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்மளை செட் பண்ணிக்கணும். அங்கே ரோ மெட்டீரியல் கிடைக்கிறது கஷ்டம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் தான் எனக்கு இருக்குது. அதர் கண்ட்ரிஸ் யூனிக்னஸ்னால் மெயினாக வந்து அவங்க பார்க்குறது வந்து அந்த நுணுக்கமான இதுதான் அவங்க பார்க்குறாங்களே. நம்மளை விட அதிகமாக இப்போ ஒரு ஃப்ளவர் எடுத்தீங்கன்னா, இப்போ ரோஸ்னா அந்த ரோஸ் ரியாலிட்டி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுதான் அவங்க மெயினாக பார்க்குறாங்க. அந்த ரியாலிட்டி கொடுக்கணும். இப்போ நம்ம ஜர்பரா எடுக்கிறோன்னா இது ஃப்ளவர்ஸு, இதை நம்ம எந்த வெஜிடபிளில் பண்ணணுமோ இதில் என்ன இருக்கோ அது அப்படியே நம்ம கொடுக்கணும், வித் செக்மா ஸ்டெம்மு எல்லாமே. ஸோ அந்த ரியாலிட்டி இந்த ஃப்ளார்ஸுக்கும் அந்த ஃப்ளார்ஸுக்கும் ரியாலிட்டி. ஸோ அதனால தான் இதில் இருக்கிற எல்லா ஃப்ளார்ஸுக்குமே ஒரு பேர் கொடுக்கணும். இப்போ நார்மலாக எல்லோரும் கார்விங்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, வாட்டர்மெலன் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு டிசைன் போடுவாங்க. ஸோ அந்த டிசைனுக்கு பேர் இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற வேக்ஸ் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி நம்ம என்ன பண்ணுறோமோ அதோட கரெக்டான பேர் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஐபிஸ்கஸ் பண்ணுறோன்னா ஐபிஸ்கஸும் இதுவும் ஈவனாக நம்ம பார்த்தா ரெண்டுமே சேமாக இருக்கும். டிஸ்பிளேவாக இருந்தால் அந்த ஸ்டெம்முமே நம்ம வந்து வெஜிடபிள்லே பண்ணணும்.